ஜனாதிபதி மற்றும் தமிழரசுக் கட்சிக்கு இடையில் இடம்பெற்ற சந்திப்பு குறித்தான தகவல் பற்றி இப்போது நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். மிக பிரதானமாக அரசியல் தீர்வு விவகாரம் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருக்கிறது. அந்த வகையில் வடக்கு கிழக்கு மக்களது பிரச்சினைகளுக்கு புதிய அரசியல் தீர்வு அவசியம் என்பதை தமிழரசுக் கட்சி வலியுறுத்தி இருக்கிறது. எனவே தமிழ் கட்சி உறுப்பினர்களான சந்திப்பில் ஜனாதிபதியும் இது தொடர்பான உத்தரவாதத்தினை அளித்திருக்கிறார். எனவே புதிய அரசியலமைப்பின் ஊடாக அரசியல் தீர்வை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எதிர்வரும் ஜனவரி மாத தொடக்கத்தில் ஆரம்பிக்கப்படும் என ஜனாதிபதியினால் கூறப்படுகிறது. தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு குறித்து தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்கப்பட்ட வாக்குறுதியை அரசாங்கம் இன்னமும் நிறைவேற்றவில்லை என ஜனாதிபதியுடனான நேற்றைய சந்திப்பில் அதிருப்தியை வெளிப்படுத்திய தமிழரசுக் கட்சி உறுப்பினர்களிடம் ஜனாதிபதி இந்த உத்தரவாதத்தை இவ்வாறு அளித்திருக்கிறார் என்பது முக்கியமான செய்தி. எனவே இது குறித்து இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதியினால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு கலந்துரையாடலுக்கும் சந்திப்புக்கும் நேரம் ஒதுக்கி தருமாறு கூறி இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் ஆகியோர் கையொப்பமிட்டு கடந்த செப்டம்பர் மாதம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருந்தார்கள். அக்கோரிக்கை கடிதத்தின் பிரகாரம் நேற்று புதன்கிழமை ஜனாதிபதி செயலகத்தில் பிற்பகல் 1 மணிக்கு ஜனாதிபதிக்கும் தமிழரசுக் கட்சியினருக்கும் இடையில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த சந்திப்பில் ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவும் தமிழரசுக் கட்சியின் சார்பில் அதன் பதில் தலைவர் CVK சிவஞானம், பொதுச் செயலாளர் MA சுமந்திரன், பாராளுமன்ற குழு தலைவர் S ஸ்ரீதரன், பாராளுமன்ற உறுப்பினர்களான சத்தியலிங்கம், சாணக்கியன், ஸ்ரீநேசன், குகதாசன், ஸ்ரீநாத், கோட்டீஸ்வரன், ரவிகரன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தார்கள். சுமார் 1.5 மணி நேரம் வரை நீடித்த இந்த சந்திப்பில் பிரதானமாக தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. அதன்படி தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அரசியல் தீர்வு குறித்து வழங்கப்பட்டிருக்கும் வாக்குறுதியை மேற்கோள் காண்பித்து பேசிய சுமந்திரன், இருப்பினும் அவ்வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் எவையும் இன்னமும் முன்னெடுக்கப்படாமை குறித்து கடும் அதிருப்தியை இவ்வாறு வெளிப்படுத்தியிருக்கிறார். அத்தோடு கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட புதிய அரசமைப்பு உருவாக்க முயற்சிகளின் போது அதிகார பகிர்வு தொடர்பில் வழிநடத்தல் குழுவினால் முன்வைக்கப்பட்ட 16 கோட்பாடுகளில் 2 தவிர ஏனையவற்றை அப்போதைய மக்கள் விடுதலை முன்னணி ஏற்றுக்கொண்டமையை நினைவுறுத்திய அவர் அவற்றையும் உள்ளடக்கிய அடுத்த கட்ட நடவடிக்கைகளின் அவசியத்தையும் இவ்வாறு வலியுறுத்தியிருக்கிறார். அதேவேளை அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்பு முன்னாள் ஜனாதிபதிகளான JR ஜெயவர்தன மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோருக்கு இருந்த போதிலும் அவர்கள் அதனை செய்யவில்லை என குறிப்பிட்ட ஸ்ரீதரன், தற்போது 3/2 பெரும்பான்மை பலத்துடன் அந்த வாய்ப்பு ஜனாதிபதிக்கு கிடைத்திருப்பதாகவும் அதனை சரிவர பயன்படுத்தி அரசியல் தீர்வை வழங்க வேண்டும் எனவும் இவ்வாறு வலியுறுத்தியிருக்கிறார். இந்த கருத்துக்களை செயல்படுத்த ஜனாதிபதி அரசியல் தீர்வு குறித்து அவதானம் செலுத்தப்படும் எனவும் அதனை முன்னிறுத்திய நடவடிக்கைகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படும் எனவும் உறுதியளித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இந்த வருடத்துக்குள் நிலுவையில் உள்ள தேர்தல்களை நடத்துவதாக ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறப்பட்டிருப்பதாக சுமந்திரனால் சுட்டிக்காட்டப்பட்டது. அதற்கு பதிலளித்த ஜனாதிபதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை நடத்தியதன் மூலம் அவ்வாக்குறுதியில் 50% நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் மாகாண சபை தேர்தல் இன்னமும் நடத்தப்படவில்லை என விசனம் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழரசுக் கட்சியின் பிரதிநிதிகள் காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்கள் உள்ளடங்கலாக 13வது திருத்தத்தின் முழுமையான அமுலாக்கம் குறித்தும் பிரஸ்தாபித்திருக்கிறார்கள். அதற்கு பதிலளித்த ஜனாதிபதி மாகாண சபை தேர்தலை எந்த முறையில் நடத்துவது என்ற சிக்கல் நிலவதாகவும் அது மாத்திரமன்றி விருப்பு வாக்கு முறைமையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மாற்றங்கள் குறித்தும் ஆராய வேண்டும் என குறிப்பிட்டதோடு இருப்பினும் மாகாண சபை தேர்தல்கள் வெகு விரைவில் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதான உறுதிமொழியினையும் இவ்வாறு ஜனாதிபதி அளித்திருக்கிறார். எனவே குறிப்பாக மீனவர் பிரச்சினை பற்றியும் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டதோடு முல்லைத்தீவு மீனவர் பிரச்சினை குறித்து பிரஸ்தாபிக்கப்பட்ட போது அது பற்றி ஆராய்வதற்கு முல்லைத்தீவுக்கு வருகை தருவதாக ஜனாதிபதி உத்தரவாதம் அளித்திருக்கிறார். அதேபோன்று சட்டவிரோதமாக சுவீகரிக்கப்பட்ட காணிகளை விடுவித்தல், வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளுக்கான நீதி, பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்தல் உள்ளிட்ட விடயங்களும் ஜனாதிபதியின் அவதானத்துக்கு கொண்டு வரப்படுவதோடு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் தத்தமது மாவட்டங்களில் நிலவும் பிரச்சினைகள் குறித்து ஜனாதிபதியிடம் எடுத்துரைத்திருக்கிறார்கள். இதேவேளை குறித்த சந்திப்பு சம்பந்தமாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிவிப்பில் மாகாண சபை தேர்தல் மற்றும் புதிய அரசியலமைப்பின் அவசியம் குறித்து இதன்போது ஆராயப்பட்டதோடு வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தொடர்ந்தும் பழைய அரசியல் தீர்வு பொருத்தமற்றது என்பதால் அதற்காக புதிய அரசியல் தீர்வை நோக்கிச் செல்ல வேண்டும் என அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இங்கு குறிப்பிட்டிருக்கிறார். அதற்காக அனைவரின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டதாக ஊடகப் பிரிவு கூறுகிறது. வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் நீண்ட காலமாக பிரதேச மட்டத்தில் எதிர்கொள்ளும் மீன்பிடி மற்றும் காணி பிரச்சினைகள், உட்கட்ட வசதி மற்றும் அபிவிருத்தி தேவைகள் என்பன குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது. பிரதிநிதிகள் முன்வைத்த சில பிரச்சினைகளுக்கு எதிர்காலத்தில் தீர்வு பெற்றுக் கொடுக்குமாறு அதே சந்தர்ப்பத்தில் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியிருக்கிறார். வடக்கு அபிவிருத்திக்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் எந்தவொரு திட்டத்தினதும் தமது கட்சி ஒத்துழைப்பு வழங்கும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரதிநிதிகள் இந்த சந்திப்பில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அத்தோடு இனவாதத்துக்கு எதிராக அரசாங்கம் மேற்கொள்ளும் எந்தவொரு தீர்மானத்துக்கும் தமிழ் மக்கள் பிரதித்துவம் அரசியல் கட்சி என்ற வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளது என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி MA சுமந்திரன் இவ்வாறு
தன்னுடைய நிலைப்பாட்டை இதன் போது வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே மிக பிரதானமாக தமிழ் மக்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு பெயரோ லேபலோ முக்கியம் அல்ல, சமஷ்டி அம்சங்களுடன் நமக்கு தீர்வு தேவை என்பதையே நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் என்பதாக சுமந்திரன் அவர்களினால் இது பற்றிய விடயம் இவ்வாறு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே பிரதானமாக எவ்வாறு இந்த அரசியல் தீர்வு அமைய வேண்டும் என்பது தொடர்பில் தமிழரசுக் கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை இதன் போது வெளிப்படுத்தி இருக்கிறது என்ற தகவலை நாங்கள் இதன் மூலம் அவதானிக்கலாம். அந்த வகையில் சுமந்திரன் இது பற்றி கூறும்போது, அதாவது 1 மணித்தியாலம் 40 நிமிடம் வரை ஜனாதிபதி சந்திப்பு நடைபெற்றிருந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் பிரதானமாக அரசியல் தீர்வு சம்பந்தமாக உரையாடப்பட்டது என்றும் ஜனாதிபதி கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை விரைவாக செய்து முடிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது என்றும் அவரால் கூறப்பட்டிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகை இந்த செய்தியை இவ்வாறு கொண்டு வருகிறது. 1 வருடமாகியும் எதுவும் நடைபெறவில்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். ஜனவரியில் அது தொடர்பான நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதாக ஜனாதிபதி சொன்னார். ஜனாதிபதி இணங்கிய விடயங்களை நான் அவருக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறேன். அரசியல் தீர்வு சம்பந்தமாக வழிநடத்த குழுவில் ஜனாதிபதி இருந்திருக்கிறார். இறுதி வரையில் பலருக்கு இணக்கம் இல்லாவிட்டாலும் அதிகார பகிர்வு கோட்பாடு என 16 கோட்பாடுகள் உள்ளன. அதில் 2 தவிர ஏனையவற்றை அனைவருமே இணங்கினோம். அதன் பிரதியும் ஜனாதிபதிக்கு வழங்கினேன் என்பதாக சுமந்திரன் கூறியதோடு, இதை புதிதாக செய்ய தேவையில்லை. மங்கள முனசிங்கவின் காலத்திலிருந்து இந்த செயல்முறை வரை மாகாணங்களுக்கு கூடுதலான அதிகாரங்கள் பற்றியே பேசப்பட்டது. அதுவே அரசியல் தீர்வு என்பதாகவும் அவரால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. நாங்கள் சமஷ்டி கூட்டமைப்பில் ஒரு தீர்வை கோருகிறோம். எந்த பெயரை சொன்னாலும் அது சமஷ்டி கூட்டமைப்பாக இருக்க வேண்டும். கொடுத்ததை திருப்பி எடுக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி சொன்னோம். அதற்கு ஜனாதிபதி இணங்கினார். அந்த முறையில் இலகுவாக இதை செய்து முடிக்கலாம். ஆகவே அதை செய்ய வேண்டும் என்பதை வற்புறுத்தினோம். அதை ஜனவரியில் தொடங்குவதாக ஜனாதிபதி எம்மிடம் இவ்வாறு தெரிவித்திருந்தார் என்பதாக அவர் குறிப்பிடுகிறார். எனவே மாகாணத்திலிருந்து அதிகாரங்கள் பரிந்துரைக்கப்படக்கூடாது என்பது தொடர்பாகவும் பொறுப்புக்கூறல் தொடர்பாகவும் எமது மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பிலும் ஜனாதிபதியின் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வந்தோம் என்பதாக சுமந்திரன் எம்பியினால் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.